இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் சிறிது நேரத்துல இரண்டாம் சுற்று போட்டி ஆரம்பிக்க உள்ளது. அருந்ததி நாட்டியாலியா சார்பாக ஆடவிருந்த வர்ஷாவிற்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில் அவருக்கு பதிலாக ஸ்ருதி என்ற சிறுமி ஆட உள்ளார். நடராஜா நாட்டிய பள்ளி சார்பாக காவ்யா என்ற சிறுமி ஆட உள்ளார். ஒரு வருத்தமான செய்தி, இரண்டாவது போட்டியில ஆட இருந்த காவ்யாவுக்கு உடல் நலம் சரியில்லாத காரணத்தால அதனால இரண்டாவது சுற்று நடைபெறுவதில் ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அப்பா, இப்ப நடராஜ நாட்டிய பள்ளி சார்பா இரண்டாவது சுற்றுக்கு ஆடுறதுக்கு யாரும் தயாரா இல்லாத நிலையில இரண்டாவது சுற்று நடக்காமலேயே அருந்ததி நாட்டிய பள்ளி சார்பா ஆட வந்திருக்கிற ஸ்ருதிக்கு முழு மதிப்பெண் கொடுக்கிறேன். மேடம், காவியாக்கு பதிலா என் தம்பி அப்பு ஆடுவான் மேடம். ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்ஸ்? ப்ளீஸ் மேடம், செகண்ட் ரவுண்ட் மட்டும் நடக்கலனா எங்க தோல்வி இங்கே முடிவாயிடும். அதுக்கப்புறம் இந்த காம்படிஷன் நடக்கிறதுல அர்த்தமே இல்லாம போயிடும். மேம், நீங்க இதுக்கு பெர்மிஷன் கொடுக்க கூடாது. பெண்கள் பிரிவுல எப்படி ஒரு ஆம்பளை பையன் வந்து ஆட முடியும்? மேடம், இது பெண்கள் ஆண்கள் பிரிவு இல்ல மேடம். ரெண்டாவது ரவுண்ட் 9 வயசுல இருந்து 14 வயசு உள்ளவங்க ஆடலாங்கிறது தான் ரூல்ஸ். அவங்களோட ஃபங்க்ஷன்காரனால தான் ஸ்ருதி ஆட பெர்மிஷன் கேட்டாங்க. அதுக்கு நீங்க அனுமதிச்சப்போ காவியாக்கு பதிலா அபி மேம் ஆடக்கூடாது. அருந்ததி, இவங்க சொல்றதும் சரிதானே? அதோட இந்த பையன் ஆடுறதால உங்க ஸ்கூல் பொண்ணு தோத்துருவாளோன்னு பயப்படுறீங்களா? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஏன் ஸ்டூடெண்ட்ட இந்த மாயாவால கூட ஜெயிக்க முடியாது. சரி, அப்புறம் எதுக்காக இந்த பையன் ஆடக்கூடாதுன்னு சொல்றீங்க? காவியாக்கு பதிலா அப்பு ஆடலாம். நீங்க போய் அவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். வா, ஓகே, வா அப்பு. அப்பு, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அசத்தலா இருக்கடா. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அதுக்கு என்ன, திருஷ்டி சுத்தி போட்டுருவோம். அப்பு, நீ உனக்கு தெரிஞ்சத சந்தோஷமா ஆடு. நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அத பத்தி எல்லாம் மைண்ட்ல வச்சுக்காத, சரியா? சரிக்கா. மாயா, அப்போ ரெடி பண்ணிட்டீங்களா? போலாமா? மாமா, நான் எப்பயும் ரெடி. சரி வா போலாம், வாங்க. அப்பா, டேய் அப்பு, என்னடா சமய பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்க? எனக்கு இந்த டான்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருக்குப்பா, அதான் ஆடி பார்த்தேன். டேய், இப்பதான் பாக்குறேன், ரொம்ப நல்லா ஆடுறியேடா. ஆமா, இந்த டான்ஸை எப்படா கத்துக்கிட்ட? இல்லப்பா, 2-3 தடவை மாயாக்கா ஆடுறத பார்த்தேன். எனக்கு ஸ்கூல் முடிச்சிட்டு மாயாக்காவோட டான்ஸ் ஸ்கூலுக்கு போனால, ஆமா, அங்க பார்த்து கத்துக்கிட்டேன்பா. 2-3 தடவை தான் பாத்திருக்க. இவ்வளவு நல்லா ஆடுறியேடா. டேய் சூப்பர்ரா. இல்லப்பா, அங்க பார்த்துட்டு சும்மா இருக்கும் போது ஆடி ஆடி பாப்பேன். அம்மாக்கு டான்ஸ் ஆடுறதுனா பிடிக்காது இல்லையா, அதான் அம்மா இல்லாத போது ஆடி பாப்பேன். டேய், அப்பாவுக்கு உன் டான்ஸ் பார்க்கணும் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆடி காட்டுறியா? சரிப்பா. ஆடுறா ஆடுறா ஆடுறா, பாக்குறேன்டா.
சபாஷ், ரொம்ப நல்லா இருக்குடா. ஏய் உனக்கு என்ன பைத்தியங்கத்தையும் பிடிச்சிருக்கா? எதுக்காக இப்ப பாட்டை நிப்பாட்டின? எனக்கு பைத்தியம் பிடிக்கல, உங்களுக்கு உங்க பையனுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கு. படிக்கிற பையனை போய் பரதநாட்டியம் ஆட சொல்லி பாத்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் கூட அறிவில்ல? ஏய் என்ன வாய் நீளுது? பின்ன என்னங்க, இவனை நான் டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதனால தானே நான் இவனை டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவன் நாட்டியம் ஆடுறத பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் இதுல என்னடி தப்பு இருக்கு? அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் ஆடுறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஆடக்கூடாது. அவன் டாக்டருக்கு படிக்கணும். அவனை நான் ஆட விட மாட்டேன். வாடா. அப்பா 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 பாருங்க. விடு, கைய விடு, கைய விடு முதல்ல. அவன் ஆடுவான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடி. முதல்ல நீ ரூமை விட்டு வெளில போ. போங்கறல. ஏய் போ, போன்னு சொன்னா நின்னு பாத்துக்கிட்டு. டேய் நீ ஆடுறா, நான் பாட்டு போடுறேன். இங்க நடக்கிறது ஒரு போட்டி. மாயா அண்ணனுக்காக விட்ட சவாலுக்காக இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறா. ஏய் இங்க பாரு, இந்த போட்டியில மட்டும் இவன் ஆடட்டும், சொல்றது கேளு. இங்க பாருங்க, இந்த மாயா சவால் விட்டா அதுக்கு என் புள்ளதான் கிடைச்சானா? இங்க பாருங்க, கோவத்துல என் வார்த்தை தடுக்க வேண்டான்னு பாக்குறேன். ஓ அந்த அளவுக்கு பேசுவியா நீ? எங்க பேசு பாப்போம், பேசுடி. பொது இடத்துல வச்சு பொண்டாட்டிய கை ஓங்கிக்கிட்டு இருக்க. அண்ணே அவ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்களே? இந்த பாரு சிவா, அப்பு மேல உனக்கு இருக்கிற உரிமையை விட ஒரு அம்மாவா பார்வதிக்கு நிறைய உரிமை இருக்கு. நீ அவ அனுமதி இல்லாம இவனை ஆட வச்சது தப்புதான். நாம அவளை கட்டாயப்படுத்த கூடாது. விடவன பார்வதி, கூட்டு போவன போ. அம்மா 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 அம்மா, அண்ணே, please என்னண்ணே? மா. சித்தி மாயா நல்லா பண்ணு. அருந்ததி, நீதான் லீடிங்ல இருக்க. அடுத்து நீ ஆடி ஜெயிச்சிடுவ. அப்புறம் என்ன? அவ தோல்வி ஒத்துக்கிட்டு ஓட போறா. அவ ஸ்கூலுக்கு பெரிய பூட்டா போட போறோம். ஆமா சித்தி, அந்த மாயாவை தோக்கடிச்சு அவ டான்ஸ் ஸ்கூல்ல இழுத்து மூடணும். இனி அவ நம்ம பக்கமே வரக்கூடாது. என்னமோ என் பெரியப்பா கிட்ட நான் ஜெயிச்சா நீ டான்ஸ் ஸ்கூல மூடணும், நீ ஜெயிச்சா நான் டான்ஸ் ஸ்கூல மூடணும்னு சொன்னியாமே. போட்டியில தோத்து உங்க டான்ஸ் ஸ்கூல்ல இழுத்து மூடணும்னு விதி இருக்கு போல. எனக்கு வேணும்னா நான் வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கலாம். ஆனா போட்டி அன்னைக்கு உனக்கு எதிரா நான் ஆடி காட்டுறேன். நீ அவங்கள விட தைரியமா போ. வாங்க. இப்போ இறுதி சுற்று நடக்க போகுது. இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டான்ஸ் ஆடினாங்க. இப்போ அவங்க குருக்களுக்கான போட்டி நடக்க போகுது. கிளாப்ஸ். அருந்ததி நாட்டியாலயா சார்பா அருந்ததியும் நடராஜா நாட்டிய பள்ளியின் மாயாவும் ஆட போறாங்க.